இந்த மாதிரி ஒரு எறா தொக்கை செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 1/4 கிலோ எறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். 4 வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள், அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய், நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி அதையும் கூட சேர்த்திக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலைகள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கிரேவி மாதிரி வரணும். கூடவே மஞ்சள் தூள், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறால் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் பெரட்டி விடணும். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 டம்ளர். மறுபடியும் நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் பெரட்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கூடவே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வைக்கணும் 5 to 10 மினிட்ஸ். நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் திருப்பி விடணும். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்படியே எறா தொக்குக்கு ஒரு லைக்கை போட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.